இன்றைய தியானம். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ரோமர் 14:11. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஒரு அருமையான வார்த்தையை இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறதை நாம் தியானிக்க போகிறோம். அது என்ன வார்த்தை என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எழுதுகிறார். எல்லாருடைய முழங்கால் யாவும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். இந்த வார்த்தை கர்த்தர் உரைத்த ஒரு வார்த்தை. ஆம், எனக்கு அன்பார்ந்தவர்களே, உலகம் அனைத்திலும் இந்திய தேசத்திலே தமிழகத்தில் உள்ள எல்லாருடைய முழங்கால் யாவும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கும். இது நிறைவேற நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபம் போதாது பிரியமானவர்களே, இன்னும் அதிகமாய் நம்மை நாம் தாழ்த்தி குடும்ப ஜெபத்திலே, தனி ஜெபத்திலே, சபை கூடுதலிலே, உபவாச ஜெபங்களிலே, கர்த்தாவே முழங்கால் யாவும் உமக்கு முன்பாக முடங்கும் என்று சொன்னீரே, நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று சொல்லி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு உரைத்திருக்கிறீரே, இந்த வார்த்தை நிறைவேற வேண்டுமையா என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். சங்கீதம் 72 சங்கீதம் 11 வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார், சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். உண்மையாகவே இந்த வார்த்தை நம்முடைய தேசத்திலே நிறைவேறுமா என்று நமக்குள் சந்தேகம் வேண்டாம் பிரியமானவர்களே. இந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் என்ற வார்த்தை நிறைவேற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சகல விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார் பிரியமானவர்களே. ஏசாயா 45 அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள வசனத்திலும் கூட நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. இந்த வார்த்தையை கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் எழுதி வைத்திருக்கிறார். உலகம் அனைத்தில் உள்ள பூமியின் எல்லை எங்கும் உள்ள எல்லா மக்களும் வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், அப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அப்பொழுது அவரே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்பதை அறியும் பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தருவார். அது மாத்திரமல்ல, 23 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். இந்த வார்த்தையை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அதை இன்றைக்கு நாம் வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை நிறைவேறும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, 24, 25 வசனத்திலே கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேர்வான், அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். 25 வசனத்திலே இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய தேசத்திலே நிறைவேற போகிறது என்ற விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 10 வசனத்தில் கூட இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை குறித்து இங்கு எழுதி வைத்திருக்கிறார். எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக முடங்கும் பிரியமானவர்களே. முடங்குவதோடு மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 9 வசனத்திலே கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையும் நிறைவேற வேண்டும். யார் யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லி இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பார். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிப்பார், நம்முடைய தேசத்தில் உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிப்பார், உலகம் அனைத்தில் உள்ள எல்லா மக்களையும் கர்த்தர் ரட்சிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, முதலாவது எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய முழங்கால்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக முடங்க வேண்டும். எல்லாருடைய நாவும் தேவனே
மெய்யான தேவன் அவரே ரட்சகர் என்று அறிக்கை பண்ண வேண்டும் அப்பா. இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகம் அனைத்துள்ள எல்லா மக்களுடைய முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கட்டும். நாவியாவும் தேவனை அறிக்கை பண்ணட்டும். விண்ணப்பத்தை கேட்டு அப்படி செய்யப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.